தங்கங்களே நாளை சிங்கங்களே நம் தாயும் மண்ணும் காப்பவர் நீங்கள். வந்துங்குது உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது. வணக்கம் மக்களை, இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மீல் மேக்கரை வச்சு ஒரு பிரட்டல் தான் செய்ய போகிறோம். மீல் மேக்கர் பிரட்டல் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தக்காளி, 2 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, ஒரு துண்டு இஞ்சி, தேவையான அளவு பூண்டு. நாங்கள் ஏன் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வெங்காயம் போட்டால் டேஸ்ட்டு கொஞ்சம் அல்டிமேட்டாக வரும். பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம், உங்களுக்கு எது பெட்டராக இருக்கோ அது போட்டுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கிட்ட பூண்டையும் இஞ்சியையும் 1-2 தட்டி போட்டுடலாம் மக்களே, அப்போ தான் டேஸ்ட் உள்ளே இறங்கும். அடுத்ததாக வாங்கிட்டு வந்த மீல் மேக்கரை இந்த மாதிரி தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் மீல் மேக்கர் நல்லா பெருசாக உப்பி வரும். உப்பி வந்தப்புறம் கொஞ்சம் நேரம் விட்டு அந்த தண்ணியை வடித்து எடுத்துக்கணும். வாங்க அடுத்த ப்ராசஸ் அப்படியே ஒன்று ஒன்றா பார்க்கலாம் வாங்க மக்களே. வானிலையை வச்சு சூடு ஏறினதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அடுத்ததாக கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம் மக்கள். கடுகு வெடித்து வரணும், அது வரைக்கும் சும்மா ஒரு 2 கிளறி விட்டுறணும். அடுத்ததாக கருவேப்பிலை, அடுத்ததாக இஞ்சி பூண்டு நம்ம தட்டி வச்சதை போட்டுக்கலாம் மக்கள். 3ஐயும் சேர்த்து கிளறி விட்டுடலாம். அடுத்ததாக சின்ன வெங்காயம், நறுக்கி வச்சு சின்ன வெங்காயத்தை போட்டுக்கோம். லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் மக்களே. அடுத்ததாக தக்காளி சேர்த்துக்கலாம் மக்கள். மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் மக்களே. சமையல் வீடியோலாம் எடுக்கிறது சின்ன வேலை இல்லை மக்களே, பெரிய வேலை. இப்போ அடுப்பில் செஞ்சால், அடுப்பு செய்கிறதுனால கண்ணில் வந்து புகை விடுறதுனால கண்ணெல்லாம் பயங்கரமாக எரியும். அதையும் தாண்டி வீடியோ எடுத்து போடுறோம். அதுக்காக நீங்கள் ஒரு லைக்கையும் கமெண்ட்டையும் பண்ணலாம் மக்களே. போடு வதங்கிட்டதுக்கப்புறம் இதை தண்ணியில் இருக்கிறத புளிஞ்சு போடணும். எனக்கு கம்முன்னு இருங்கடா. மீல் மேக்கரை தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்ச மக்களே, அதை புளிஞ்சு போட்டுக்கலாம். அப்போ தான் வதங்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், சீக்கிரமாகவும் வெந்துடும். நம்மக்கிட்ட கொத்தமல்லி இல்லை, வாங்க மறந்துட்டோம்.
இது இருந்தால் போட்டு செஞ்சுருந்தா செம கலராக தெரிஞ்சிருக்கும், கொஞ்சம் கலராகவும் தெரிஞ்சிருக்கும். அதோட கொத்தமல்லியோட டேஸ்ட்டும் உள்ளே இறங்கியிருக்கும். பார்க்கவே செம்மையாக இருந்திருக்கும் மக்களே. அடுத்ததாக சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் மக்களே. அடுத்ததாக கறி மசாலா தூள். மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம் மக்களே. நம்ம என்னென்ன ஆட் பண்ணிக்கிறோம் பார்த்தீங்கன்னா, சிக்கன் மசால், அதுக்கப்புறமா கறி மசால் தூள், அப்புறம் மல்லித்தூள் 3ஐயும் சேர்த்துருக்கோம். உப்பு கொஞ்சம் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. மசாலா சேர்த்ததுக்கப்புறம் ஒரு பெரட்டி விட்டுருவோம். பாருங்கள் மக்களே, அடுப்பு நல்லா கொழுந்து விட்டு எரிஞ்சிட்ருக்குது, அதில் வேகுது. அதுதான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. டேஸ்ட்டு பார்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்றதே நல்லது. அடுத்ததாக மூடி வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் வேகட்டும். அதுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் இல்லைனா 5 நிமிஷம் வேகட்டும். அதுக்கப்புறமா பார்க்கலாம். வாங்க மக்கள்ஸ், எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இன்னும் வேகவே லேட் இருக்குது. சரி இருங்க, இப்போ இந்த அப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். அவசரப்படாமல் பொறுமையாக செஞ்சாலே பயங்கரமாக வரும். அவசரப்பட்டு செஞ்சோம்னா நல்லா தான் வரும், இதெல்லாம் பொறுமையாக செஞ்சால் இன்னும் சூப்பராக வரும். திரும்பவும் மூடி வச்சிடலாம். தம்பி மக்களே, சரண் தம்பி உங்களுக்காக ஒரு பாட்டு பாடுறேன்னா, இந்த பாட்டை கேட்டுட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டுருங்க. பாரா சரண். பரவாயில்ல, பாடு. தங்கங்களே, நாளை சிங்கங்களே, நம் தாயும் மண்ணும் காப்பவர் நீங்கள். நம் தாத்தா காந்தி, மாமா நேரு தேடிய செல்வங்கள். பள்ளி சாலை தந்த ஏழைக்கெல்லாம் தினம் தினம் எண்ணங்கள். லா 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 லா. கூடும் முறவே கூட்டுறவென்று ஒன்றாய் வாழுங்கள். ஓகே, இது பாட்டு யாரும் உங்களுக்கு சொல்லி கொடுத்தது? எங்கள் மிஸ் விஜய். நான் 6th B படிக்கிறேன். எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க தம்பி? நான் அதிமனார் ஆண்கள் மேல்நிலையில் படிக்கிறேன். இந்த பாட்டு கற்றுக் கொடுத்த எங்கள் டீச்சர் பேர் பொற்கொடி டீச்சர். மக்களே, 5 நிமிஷன்றது 10 நிமிஷமாக ஆயிடுச்சு. வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி எழுந்திருக்கான்ட்டு. செம்மையாக வந்திருக்காங்க பாருங்கள். கொதி வர்றது நல்லாவே தெரியுது. ஒரு பெரட்டும். பாருங்களே, செம்மையாக இருக்குது. பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குது. சாப்பிட்டாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்ச நேரம் கழிச்சு சமைச்சு சாப்பிடுவோம். மூடி வச்சிடலாம், இன்னும் கொஞ்சம் வேகட்டும். மக்களே, இந்த யூடியூப்லாம் நம்மளுக்கு புதுசு தான். நம்ம படபடன்னு பேசுகிற அளவுக்கு இன்னும் நம்ம வளரல. இப்போ பிகினர் தான். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை எங்களுக்கு தெரியுங்க மக்களே. போக போக கற்றுக்கலாம், தப்பு இல்லை. கற்றுக்க எவ்வளவோ இருக்குது. பாருங்க மக்கள், தண்ணி நல்லா சுண்டிருச்சு. இப்போ ஃப்ளேவருக்காக பெப்பர் பொடியை ஆட் பண்ணிக்கலாம்.
பெப்பர் பொடியை ஆட் பண்ணால் டேஸ்ட் நல்லாயிருக்கும், அதுக்காக தான் நம்ம சேர்த்துக்கிறோம். பெப்பர் பொடியை ஆட் பண்ணி ஒரு கிளறி விட்டுருவோம். பாருங்கள், நல்லா தண்ணி சுண்டிருச்சு. அவ்வளோதான், பெப்பர் போட்டு ஒரு பெரட்டி இப்போ இறக்கிடுவோம். உப்பு கொஞ்சம் பத்தல, அதனால் உப்பு போட்டுக்குவோம். சும்மா கொஞ்சமாக இவ்வளோ போதும். ஏடா ட்ரை பண்ணி பாருங்க தம்பி, சாப்பிட்டு பார்த்து எப்படி தான் இது எத்தனை ஃபஸ்ட்டு நம்ம கார்த்திகிட்ட கேட்போம். ஏன்னா நல்லா இல்லையா? நல்லா தானே இருக்கு. என்ன சாப்பிட்ற? என்ன உப்பு காரம் பத்தலையா? எல்லாம் சூப்பராக, இது வந்து நல்லா வெந்து வந்துருக்கு. உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இறங்கிருக்கு. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, அதை புட்டு காமி. இது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வெந்துனுக்குது. உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது. அதை தொட்டு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குது.